நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரு ரெசார்ட்க்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்து சர்ப்ரைஸ் குடுக்குறது வந்து எல்லாமே பக்காவா, சூப்பராவே, நல்லபடியாவே வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும், இலக்கியாவும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு அங்க இருக்கிற பேனர புடிச்சு வந்து அடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த மாரி தான் பில் வந்து கேட்டாங்க. அதாவது பணத்த கட்ட சொன்னா இந்த மாரிலாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குடிச்சு போட்டு அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம்க்கும் அதுக்கப்புறம் இலக்கியாவுக்கும் வந்து பயங்கரமா அதிர்ச்சியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கடைசில அது யாரு, என்ன, ஏது அப்டின்றத நேரா கண்கூட வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக போகுது. ஏன்னா அங்க வந்து இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது. நம்ம கௌதமோட தம்பி கார்த்திக் தான். இத பார்த்த உடனே 2 பேரும் பயங்கரமா வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அதாவது ஏற்கனவே இலக்கியா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த மாரி தான் அஞ்சலி வந்து ஏமாத்திட்டத நெனச்சு. கண்டிப்பா கார்த்திக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஆனா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த ஒரு நேரத்துல, நம்ம கார்த்திக்க இந்த மாரி ஒரு நிலைமையில பார்த்த உடனே ரொம்ப வந்து மனசு விட்டுர்றாங்க. ஏன்னா அஞ்சலி பண்ண தப்புக்கு கார்த்திக் வந்து இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அஞ்சலி என்னடான்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் மறுபடியும் வந்து அந்த கார்த்திக் கூடயே சேர்ந்து, அதாவது மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் நான் சந்தோஷமா வாழ தான் போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கா. அவ சொன்னா வந்து கண்டிப்பா அத நிறைவேத்தாம விட மாட்டான். அதனால வந்து இந்த அஞ்சலி சொல்றத கொஞ்சமாச்சும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அதே சமயம் வந்து இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்கிறது மட்டும் இல்லாம, கடைசியில என்னோட தம்பி தான், "டேய் கார்த்திக் என்னடா பண்றீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த சண்டைய வந்து விளக்குனது மட்டும் இல்லாம, அவங்க எவ்வளோ பணமோ அத நான் பே பண்ணிடுறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கார்த்திக் இருந்துட்டு கதறி எழ ஆரம்பிச்சுடுறான். அது மட்டும் இல்லாம, "அண்ணே நான் வந்து ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேண்ணே. அந்த அஞ்சலியோட பேச்ச கேட்டுட்டு எத்தனையோ நாளு உங்களையும், அண்ணியையும் வந்து என் குழந்தைய கொல்ல பார்க்குற கொலைகாரிங்க. அது மட்டும் இல்லாம வந்து உங்க 2 பேரையும் நான் எவ்வளோ கேவலமா, எவ்வளோ வந்து உங்கள பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாலே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குண்ணே. ஏன்னா இல்லாத குழந்தைய வச்சு அவ டிராமா போட்டிருந்தா. ஆனா அந்த விஷயம் நான் தெரியாம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதம் இலக்கியா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம, இந்த இடத்துல வந்து என்ன விட்டுருங்கண்ணே நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்ற மாரியும் கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்படி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒருத்தி வந்து என்னை ஏமாத்திட்டாளே! நான் அவரு மேல வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். வீட்லயே அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட, ஒரு நல்ல பொண்ண வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிருப்பா. ஆனா நானா தேடிக்கிட்டு, இப்படி ஒரு அசிங்கத்த வந்து கூட்டிட்டு வந்து இத்தன நாளா வீட்ல வச்சிருந்திருக்கனே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ குடிச்சிட்டு ரொம்பவே வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்க கேட்க நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் பயங்கரமா இருந்துச்சு. நம்ம எடுத்தது தப்பான முடிவோ! அப்படின்ற மாரி நினைக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணது நாங்க செஞ்ச தப்பா கார்த்திக்? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நீங்க எந்த தப்புமே பண்ணல அண்ணி. நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு தான் தண்டனை எல்லாமே குடுக்கணும். அந்த கடவுள் வந்து எனக்கு மட்டும் தான் தண்டனை குடுத்துட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க இருக்கிறது யாரா இருக்கும்? நம்ம கார்த்திகா இருக்குமா? என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.